பாவலர் நா. முத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவன் பகுதி 20. பத்திரிகையில் வேலை செய்தாலும் இவனது தீரா காதல் சினிமா மீதே இருந்தது. ஒரே நேரத்தில் 2 குதிரைகள் மேல் சவாரி செய்வது தேசிங்கு ராஜாவானாலும் முடியாத ஒன்று என்று இவன் கண்டுகொண்ட காலம் அது. குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டுபவன் என்றொரு பழமொழி உண்டு. ஒரே இடத்தில் சுற்றி கொண்டு இருப்பவன் என்று அதற்கு பொருள் சொல்வார்கள். இவனும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தான். இவன் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது தன் நண்பன் ஒருவனை பற்றி குறிப்பிட்ட இந்த பழமொழியை அப்பாவிடம் சொன்னான். அவர் இவனிடம் தெளிவுபடுத்தினார். அதன் அர்த்தம் அப்படியல்ல, குன்று செடியில் குதிரை ஓட்டுபவன் என்பதுதான் அந்த பழமொழிக்கு பொருள். குன்றின் மீதே குதிரை ஓட்டும் திறமைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட அந்த பழமொழி திறமையின்மைக்கு உதாரணமாக மருவி வழங்கப்படுகிறது என்று இவன் தந்தை சொல்ல, அதற்கு பின் தான் இவன் அறிந்தான் இதைப்போல மருவி பொருள் கொண்ட 20,000 பழமொழிகளை அவர் சேகரித்து வைத்திருக்கிறார் என்று. குன்றில் ஏறி குதிரை ஓட்டுவது போலத்தான் இவன் சினிமா கனவுகள் இருந்தன. 2 குதிரைகளில் ஒரே நேரத்தில் சவாரி செய்யும் சாகசத்தை தவிர்த்துவிட்டு இவன் சினிமா என்னும் கனவு குதிரையில் தாவி குதித்தான். ஆயினும் அந்த குதிரை இவன் வசப்பட பத்திரிகைகளே அந்த காலத்தில் துணையாக இருந்தன. சிறுகதை கதிர், இனிய உதயம், தமிழரசி, புதிய பார்வை, சுபமங்களா, ராஜரிஷி என பல்வேறு பத்திரிகைகளில் ஃப்ரீலான்ஸ் பத்திரிகையாளனாக பணிபுரிந்து கொண்டே சினிமா குதிரையை துரத்தி கொண்டிருந்தான். சம்பளம் கம்மி என்ற போதிலும் முழுநேர பத்திரிகையாளனை விட ஃப்ரீலான்ஸ் பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் அதிகம். வாரத்தில் 1 நாள் வேலை செய்தாலும் போதும். மீதி 6 நாட்களை எப்படி கழிப்பது? இவன் தகப்பன் பள்ளியில் தமிழ் வகுப்பு எடுக்கும் ஆசிரியன். தன் பிள்ளை 1 நாளாவது ஏதாவது கல்லூரியில் வகுப்பு எடுக்க வேண்டும் என்பது அவரது தீராத கனவு. தன் கனவையும் தகப்பனின் கனவையும் இவன் நிறைவேற்ற தலைப்பட்டான். இப்படித்தான் நண்பர்களே, இவன் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் MA தமிழ் இலக்கிய பாடப்பிரிவுக்கு விண்ணப்பித்தான். பச்சையப்பன் படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் என்பார்கள். முதலில் பச்சையப்பன் படிக்கட்டும், அப்புறம் பைந்தமிழ் பாடட்டும் என்று அதன் தொனியை மாற்றிச் சொன்ன அந்த கல்லூரியின் தத்துவத்துறை பேராசிரியர் பெரியார்தாசனை இவன் பின்னாட்களில் அறிந்து கொண்டான். அவரது நாத்திக பேச்சுகளை கேட்பதற்காகவே இவன் தகப்பன் இவனை சைக்கிளில் அமர வைத்து பனிகொட்டும் இரவுகளில் அழைத்துச் சென்றது இப்போதும் நினைவு வருகிறது. பச்சையப்பன் கல்லூரியில் இவன் படிக்க விரும்பியதன் காரணம் அது பேரறிஞர் அண்ணா படித்த கல்லூரி. அண்ணா மட்டுமா, அரசியல், இலக்கியம், விஞ்ஞானம் என எந்த துறையை எடுத்தாலும் பச்சையப்பன் கல்லூரியில் படித்த மாணவர்கள் அங்கு இருப்பார்கள். ஆம்ஸ்ட்ராங் செல்வதற்கு முன்பே நிலவில் வடை சுட்ட பாட்டியின் முதல் வடையை வாங்கியவன் பச்சையப்பா ஸ்டூடெண்ட் தான் என்ற கர்வம் பச்சையப்பன் மாணவர்களுக்கு உண்டு. அந்த கர்வத்தில் இவன் கலந்து கொள்ள விரும்பினான். பச்சையப்பன் கல்லூரியின் தமிழ் துறையில் காலை நேர வகுப்பு, மாலை நேர வகுப்பு 2க்கும் சேர்த்து 50க்கும் கீழான சீட்டுகளே இருந்தன. அந்த வருடம் 400க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் குவிந்திருந்தன. இவன் காலை நேர வகுப்பில் படிக்க விரும்பினான். அதற்கு கடும் போட்டி. அதே கல்லூரியில் இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்த மாணவர்களுக்குத்தான் முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதை இவன் அறிந்திருந்தான். தவிர இவன் இளங்கலையில் இயற்பியல் படித்திருந்ததால் வேறு பாடப்பிரிவு என்று நிராகரிக்கப்படும் சாத்தியங்களும் இருந்தன. அதுவரையில் பத்திரிகையில் இவன் எழுதி வெளிவந்த 500க்கும் மேற்பட்ட படைப்புகள் அடங்கிய ஃபைலையும் இவனது முதல் கவிதை தொகுப்பையும் எடுத்துக்கொண்டு தமிழ்துறை தலைவர் முனைவர் தே. ஞானசுந்தரம் அவர்களை சந்தித்தான். காஞ்சி பச்சையப்பனில் இவனுக்கு தமிழ் வகுப்பு எடுத்த பேராசிரியர் எஸ். குருசாமி இவனை அவரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். இவன் நல்லா கவிதை எழுதுவான் சார், சயின்ஸில் 90% மார்க் எடுத்து தமிழ் படிக்கணும்னு வந்திருக்கான், நிச்சயம் இவனுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கணும் என்று குருசாமி சார் சொல்ல, முனைவர் தேஞா இவனை மேலும் கீழும் பார்த்தார். தம்பி, மதியம் 2 மணிக்கு என்னை தனியாக வந்து பாருங்க என்று சொல்லிவிட்டு வகுப்பு எடுக்க போனார். இவன் கல்லூரியின் கட்டடங்களையும் மரங்கள் அடர்ந்த மைதானத்தையும் சுற்றி வந்தான். பேரறிஞர் அண்ணா, கணித மேதை ராமானுஜம் என்று எத்தனை மேதைகள் படித்த கல்லூரி இது. எப்படியாவது இங்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று மனது துடித்து கொண்டிருந்தது. சரியாக 2 மணிக்கு முனைவர் தேஞா முன்பு நின்றான். தம்பி, உங்களை என் பையனா நினச்சி சொல்கிறேன். ஃபிசிக்ஸில் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, எதுக்கு தமிழ் படித்து கஷ்டப்பட போகிறீங்க? பேசாமல் அறிவியல்லையே மேற்படிப்பு தொடருங்க என்று அவர் சொல்ல, இல்லை சார், எனக்கு பிடெக் சீட்டு கிடச்சது, அது வேணாம்னு ஒதுக்கிட்டு தமிழ் படிக்கலாம்னு வந்திருக்கேன், சீட் கொடுப்பீங்களா மாட்டீங்களா என்று தீர்மானமாக கேட்டான்.
அவர் இவன் கண்களை ஒரு சில வினாடிகள் உற்று பார்த்துவிட்டு இவன் விண்ணப்பத்தை தேடி எடுத்து பச்சை இங்கில் ஏதோ எழுதி, பிரின்சிபலை போய் பார்த்துட்டு ஆஃபீஸில் ஃபீஸை கட்டுங்க, அடுத்த வாரம் வகுப்பு ஆரம்பம் என்றார். இவன் நன்றி சொல்லிவிட்டு திரும்பும்போது, ஒரு நிமிஷம் தம்பி என்று மீண்டும் அருகில் அழைத்தார். இவன், சொல்லுங்க சார் என்றான். சும்மா உங்கள் உறுதியை சோதிக்கத்தான் அப்படி சொன்னேன். ஒழுங்கா படித்தா தமிழ் எவனையும் தெருவில் நிற்க வைக்காது. ஓய்வாக இருக்கும்போது வாங்க, நான் ரசித்த நூற்றுக்கணக்கான பாடல்களை குறித்து கொடுக்குறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணால் மட்டும் போதும், வாழ்கிற வரைக்கும் நீங்கள் பேசியே பொழைச்சிக்கலாம் என்றார். இவன் சட்டென்று அவர் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். இவனை தூக்கி எழுப்பி அவர் கண்கள் ஏனோ கலங்கி இருந்தன. முதல் நாள் கல்லூரிக்குள் நுழைந்த போதே வள்ளுவனும் கம்பனும் வானத்திலிருந்து இவன் மேலே பூக்களை தூவினார்கள். இவன் தொன்ம பாட்டன் தொல்காப்பியன் தொடுவானத்தின் தொலைதூரத்துக்கு அப்பாலிருந்து இவனுக்கு வாழ்த்து தந்தி அனுப்பியிருந்தான். கபிலரும் பரணரும் காற்றில் அரூபமாக மிதந்து வந்து இவனை வகுப்பறையில் அமர வைத்தார்கள். இவனைப் போல பாக்கியம் செய்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. தேர்ந்த ஆசிரியர்களிடம் இவன் தமிழ் கற்றான். பேராசிரியரும் கவிஞருமான குருவிக்கரம்பை சண்முகம், பேராசிரியரும் இயக்குனருமான ஏஎஸ் பிரகாசம், பேராசிரியர் கவிஞர் மூப்பி பாலசுப்பிரமணியம், பேராசிரியர் விமர்சகர் ராமகுருநாதன், பேராசிரியர் ரா தட்சிணாமூர்த்தி, பேராசிரியர் ஜெயப்பிரகாசம் என பல துரோணாச்சாரியார்கள் இவனுக்கு சொல்வித்தையை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் கைவிடித்து இவன் தொல்காப்பியனின் மரபியல் அறிந்தான். வள்ளுவனின் வாழ்வியல் உணர்ந்தான். கம்பனின் விருத்தத்திலும் கபிலரின் குறிஞ்சியிலும் அப்பரின் ஆன்மீகத்திலும் ஞானசம்பந்தரின் மெய் சிலிர்ப்பிலும் இளங்கோவின் அறச்சீற்றத்திலும் கலிங்கத்து பரணியின் களியாட்டத்திலும் குற்றால குறவஞ்சியின் குரங்காட்டத்திலும் அருணகிரிநாதரின் சந்தத்திலும் சித்தர் பாடல்களின் கோபத்திலும் இவன் முங்கி முக்குளித்தான். காஞ்சி இலக்கிய வட்டத்தின் மூலமாகவும் இவன் தந்தை மூலமாகவும் ஏற்கனவே நவீன இலக்கிய எழுத்துகள் இவனுக்கு பரிச்சயமாகி இருந்தன. இப்போது சங்க இலக்கிய நதியிலும் நீந்தத் தொடங்கினான். இப்படித்தான் இந்த மரம் தன் ஆழத்து வேர்களையும் ஆகாயத்தை உரசும் கிளைகளையும் அறிந்து கொண்டு பூ பூக்கத் தொடங்கியது. ஒரு மாணவன் வேதியியல் படித்தால் அந்த பாடப்புத்தகம் வேதியியலை மட்டும்தான் கற்றுத்தரும். இப்படித்தான் கணிதமும் இயற்பியலும் கணிப்பொறியும் பொறியியலும் மருத்துவமும் அந்தந்த துறையைச் சார்ந்த அறிவை மட்டுமே வளர்க்கும். ஆனால் இலக்கியம் மட்டுமே வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும். சக மனிதர்கள் மீதான மனித நேயத்தை, தோல்வியை துரத்தும் தன்னம்பிக்கையை, புல் நுனியில் தூங்கும் பனித்துளியின் அழகியலை வேறு எந்த பாடம் சொல்லிக் கொடுக்கும்? இவன் கண்ணீர் மல்கி கசிந்துருகி காதலித்து தமிழ் கற்றான். பச்சையப்பன் கல்லூரியை பற்றி நினைக்கும் போது அதன் நூலகம் இவன் கண்முன் வருகிறது. அந்த பூச்சிக்கு விடுதலை அளித்து இவன் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை அங்கு தேடி தேடி படித்தான். இவன் கல்லூரியில் சேர்ந்த அடுத்த மாதம் நாவலர் போட்டிக்கான அறிவிப்பு நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டது. அப்போது சென்னையில் அனைத்து கல்லூரிக்கான கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டி என பல்வேறு கல்லூரிகளில் போட்டி நடக்கும். ஒரு கல்லூரியில் இருந்து 2 மாணவர்கள் மட்டுமே அதில் பங்கேற்க முடியும். அந்த 2 பேரை தேர்ந்தெடுப்பதற்காக பச்சையப்பன் கல்லூரியில் நாவலர் போட்டி என்று ஒன்றை நடத்துவார்கள். போட்டிக்கு அரை மணி நேரம் முன்பு ஏதோ ஒரு தலைப்பு கொடுத்து கவிதையோ பேச்சோ ஓவியமோ அந்தந்த துறையில் 2 பேரை தேர்ந்தெடுப்பார்கள். இவன் கவிதை போட்டிக்கு தன் பெயரை பதிவு செய்துவிட்டு என்ன தலைப்பு கொடுப்பார்கள் என்ற பதற்றத்தில் காத்திருக்கத் தொடங்கினான். பகுதி 21. பச்சையப்பன் கல்லூரியில் நாவலர் தேர்வுக்கான கவிதை போட்டிக்கு இவனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சுதந்திரம். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த போட்டியில் 63வது ஆளாக இவன் கவிதை படிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பக்கம் பக்கமாக மேடையில் ஏறி கவிதை வாசித்து கொண்டிருக்க அளவுக்கு மீறிய அமிர்தமாக அந்த அரங்கம் நஞ்சானது. மேலும் சிலர் படித்த வரிகளையே 3 முறை திரும்ப திரும்ப படித்து பார்வையாளர்களை தாளாட்டி கொண்டிருந்தனர். மதியம் 2 மணிக்கு இவன் முறை வந்து இவன் பெயரை அழைத்ததும் மேடையில் ஏறி, புறாக்கள் வளர்க்கும் எதிர்வீட்டுக்காரன் என்னிடம் இருந்து பறிக்கிறான் பூனை வளர்க்கும் சுதந்திரம் என்று 3 வரி கவிதையை இவன் படித்துவிட்டு கீழே இறங்கிய போது கைதட்டல்கள் அடங்க வெகுநேரம் பிடித்தது. போட்டி முடிவுக்காக காத்திருக்காமல் விடுதியில் தங்கியிருந்த நண்பனின் அறையில் சென்று உறங்கிவிட்டான். 3:30 மணி வாக்கில் வகுப்பு தோழன் சேகர் வந்து இவனை எழுப்பி, டேய், இன்னைக்கு நடந்த கவிதை போட்டியில் உனக்கு தாண்டா முதல் பரிசு, நீ கல்லூரி நாவலர் ஆயிட்ட என்று சொன்னதும் இவன் ஆச்சரியப்பட்டு போனான்.
பக்கம் பக்கமாக கவிதை படித்தவர்கள் மத்தியில் 3 வரி படித்த இவனை தேர்ந்தெடுத்த நடுவர்களுக்கு மானசீகமாக நன்றி சொன்னான். அந்த சம்பவம்தான் இவனுக்கு சுருங்கச் சொல்லும் வித்தையை கற்றுத்தந்தது. இவனைப் போலவே பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றான் அபிவை சரவணன். அவன் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் முதுகலை தமிழ் படித்துவிட்டு பச்சையப்பனில் எம்ஃபில் படித்து கொண்டிருந்தான். டிரென்ஸ்புரத்தில் இருந்த அவனது அறையில் இருவரும் சிகரெட்டும் தேநீருமாக பல இரவு பகல்களை இலக்கியம் பேசி வழியனுப்பியிருக்கிறார்கள். சரவணனின் ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அபிவிருத்தீஸ்வரம். கல்லூரி விடுமுறை காலத்தில் அவன் ஊருக்கு இவன் சென்றிருக்கிறான். ஊரை ஒட்டி ஓடும் வெற்றாற்றங்கரையில் அமர்ந்து இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது வீட்டிலிருந்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு சரவணனின் தம்பி வருவான். அவன் அப்போது 9வதோ 10வதோ படித்து கொண்டிருந்தான். பின்னாட்களில், அண்ணே, நான் எழுதின கவிதையை படித்து பாருங்கண்ணே என்று சென்னையில் இவனது அறைக்கு அந்த தம்பி வந்தபோது அவனுக்கு மீசை முளைத்திருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு தம்பி என்று உற்சாகப்படுத்தினான். அந்த தம்பி ராஜிமுருகன் பின்னர் விகடனில் நிருபராகி அதே விகடனில் வட்டியும் முதலும் தொடர் எழுதி இன்று குக்கு என்ற திரைப்படத்தை இயக்கி கொண்டிருப்பதை பார்த்து இவன் பேருவகை கொள்கிறான். பச்சையப்பன் கல்லூரியில் படித்த நாட்கள் இவனை பட்டை தீட்டின. வகுப்பறைக்கு வெளியே அந்த கல்லூரி நிறைய சொல்லிக் கொடுத்தது. மரத்தடியிலும் கேண்டீனிலும் சந்தித்து அறிமுகமான பிறதுறை மாணவர்கள் இவனுக்கு மாநகரத்து சேரிப்புறங்களின் கானாப்பாடல்களை அறிமுகப்படுத்தினார்கள். ஏழை எளிய மக்கள் தங்கள் வாழ்க்கையை விமர்சனத்தோடு கொண்டாடும் பாடல்கள் அவை. பச்சை மிளகா பழுத்து விட்டா இனிப்பா இருக்குமா, 2 கால் இருந்தும் சிட்டுக்குருவி நடக்க முடியுமா, நெருப்பு மேலே நடக்கிறாங்க படுக்க முடியுமா என்று வியாசர்வாடி நண்பன் பாட, நாங்கள் தினந்தோறும் ரிக்ஷா ஓட்டி பொழைக்கிறோம், பட்ட சாராயத்துக்கு பெடலுக்கட்டையை மிதிக்கிறோம் என்று பேசன் பிரிட்ஜ் நண்பன் மறுகுரல் எடுப்பான். இப்படித்தான் தோழர்களே இவன் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையையும் வழிகளையும் அந்த வரிகளினூடாக அறிந்து கொண்டான். கல்லூரி நாவலர் ஆனதும் இவன் அனைத்து கல்லூரி போட்டிகளிலும் கலந்து கொள்ள ஆரம்பித்தான். ஆகா, அந்த காலம் லாசாராவின் மொழியில் சொல்வதென்றால் கட்டிய வெள்ளி மணிகளின் கிண்கிணியோடு இவனுக்குள் ஒரு சிற்பக் கதவு மெல்ல திறந்த காலம் அது. லயோலா கல்லூரி, கிறிஸ்தவ கல்லூரி, நியூ காலேஜ், எத்திராஜ், ஸ்டெல்லா மேரிஸ், QMC, MIET, IIT, அண்ணா யூனிவர்சிட்டி என எத்தனையோ மேடைகள். எல்லா கல்லூரி கவிதை போட்டியிலும் முதல் பரிசு கோப்பையில் இவன் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. எல்லா கவிதை போட்டியிலும் அரை மணி நேரத்துக்கு முன்புதான் தலைப்பு கொடுப்பார்கள். அந்த கல்லூரி மரத்தடியிலோ மைதானத்திலோ அமர்ந்து போட்டிக்கான கவிதையை எழுதுவான். இந்த மாதிரியான கவிதை போட்டிகளில் பார்வையாளராக போட்டிக்கு வந்திருக்கும் சக மாணவர்கள்தான் இருப்பார்கள். கைதட்டி உற்சாகப்படுத்தினால் நடுவர்கள் அந்த கவிதைக்கு அதிக மதிப்பெண்கள் அளித்து விடுவார்கள் என்பதால் யார் நல்ல வரிகளை படித்தாலும் கைதட்டலே கிடைக்காது. காட்டில் பூத்த பூ போல யாராலும் ரசிக்கப்படாமல் அப்படி நிறைய கவிதைகள் அரங்கில் உதிர்ந்து கிடக்கும். இவனும் இவனது நண்பர்களும் அந்த இலக்கணத்தை உடைத்தார்கள். எல்லா நல்ல கவிதைகளுக்கும் கைதட்டுவோம், தகுதியானது வெல்லட்டும் என்ற புரிதலை சக போட்டியாளர்களுக்கும் தொற்ற வைத்தார்கள். இன்றைக்கு இவன் ஓர் இயக்குனர் கதைக்கான சூழலை சொன்னதும் அடுத்த நொடியே பாடல் எழுதத் தொடங்குகிறான் என்றால் அன்று அந்த போட்டிகளில் எடுத்த பயிற்சிதான் காரணம். இதுதான் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அதிக படங்களில் அதிக பாடல்களை எழுதும் பாடலாசிரியனாக என்னை முன்னகர்த்தி வந்திருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரி கவிதை பேச்சு போட்டிகளில் பங்கேற்பவர்கள் தாயே தமிழே வணக்கம் என்று தமிழ்த்தாயை வாழ்த்தியோ அல்லது பாரதியார் பாரதிதாசன் பாடலை சொல்லியோ தங்கள் கவிதையோ உரையோ ஆரம்பிப்பார்கள். இவன் அந்த சம்பிரதாயங்களை உடைத்து மேடைக்கு வந்ததும் பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்று சொல்லிவிட்டு நேராக கவிதைக்குள் வந்து விடுவான். நாளடைவில் அது கல்லூரி மாணவர்களிடம் பிரபலமாகி இவன் மேடைக்கு வந்து நின்றாலே அரங்கத்திலிருந்து பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்று மாணவர்கள் குரல் எழுப்புவார்கள். பின்னாட்களில் அந்த கவிதைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிட்ட போது இவன் வைத்த தலைப்பு பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம். இவன் உதிரத்தில் வெப்பமும் கோபமும் கனவுகளும் ஓடிக்கொண்டிருந்த காலம் அது. அந்த மெய்ப்பாடுகளெல்லாம் இவன் கவிதைகளில் வெளிப்பட்டன. அனைத்திந்திய வங்கி தொழிலாளர்கள் சங்கம் கல்லூரி மாணவர்களுக்காக சென்னையில் நடத்திய கவிதை போட்டியில் மாபெரும் அறைகூவலுக்கு பின் உலக தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். லெனின் சொன்னான், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு முன்பாகவே முதலாளிகள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்றும்
யார் சொன்னது பின்னி ஆலையை மூடிவிட்டார்கள் என்று? இப்போதும் பின்னி ஆலையில் நூல் நூற்கும் பணி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? நூல் நூற்பது தொழிலாளர்கள் அல்ல, சிலந்திகள் என்றும் இவன் கவிதை படித்தபோது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எழுந்து நின்று கைதட்டினார்கள். அன்று கேட்ட அந்த கைதட்டலின் ஒலிகள்தான் இன்று இவனை ஓட வைத்து கொண்டிருக்கின்றன. சொல் புதிது, பொருள் புதிது, ஜோதிமிக்க நவகவிதை என்ற பாரதியாரின் கூற்றுப்படி இவன் கவிதைகளின் வடிவமும் உக்திகளும் மாறிக்கொண்டே வந்தன. மாடிவிட்டு முட்டாள் மழை வரும்போது குடையை ஏன் திருப்பி போட்டிருக்கிறான் என்று டிஷ் ஆண்டனாக்களை பற்றி நகைச்சுவையாக கவிதை எழுதிய அதே நேரத்தில் சோற்றுக்கு வரும் நாயிடம் யார் போய் சொல்வது வீடு மாற்றுவதை என்று வாழ்வியலையும் பதிவு செய்ய கற்றுக்கொண்டான். இப்படி கவிதைகளும் கனவுமாக திரிந்து கொண்டிருந்த போதுதான் இவன் வாழ்க்கையை மாற்றிப் போட்ட அந்த சம்பவம் நிகழ்ந்தது.